பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் கிராஃப்டில் பார்ட் 1 தான் வர போகிறோம். வாங்க கைஸ், பார்ட் 1 பார்க்காம எங்கே வந்துருங்க, பார்ட் 2 பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேவுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேவுக்கு போகலாம் கைஸ். கேவு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே இருக்குன்னு தெரில. சரி கைஸ், பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கைஸ் ஒன்றுமே கைஸ், அப்படியே போவோம் சும்மா. ஓகே, ஷீல்டு எடுத்து மாட்டிக்கலாம் கைஸ். நான் கேவ் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆபத்து இருக்கும். போன பாட்டை பார்க்காதவங்க மறக்காமல் போன பாட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. போன பாட்டில் அந்தளவுக்கு ரீச் வரல, இந்த பாட்டில் அது வருதான்னு பார்க்கலாம். அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நெதருக்கு போகலான்னு இருக்கலாம். இதோ இங்கே இந்த நெதர் போர்ட்டல் இருக்கா, இந்த நெதர் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் போகலாம். ஓகே கைஸ், ஒரு கேவ் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதாவது கேவு, எனி கேவ் இஸ் திங். ஒரு கேவும் இங்கே இல்லை கைஸ். நம்ம வேர்ல்டு அந்தளவுக்கு லக்கியெல்லாம் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே ஒரு கேவ் கைஸ், பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய கேவுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் பாயிண்ட்டை போட்டு செட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த இடத்துல போடணும்னா இன்னும் நம்ம கீழே இறங்கி ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் கீழே இறங்கி இருப்போம். நமக்கு எதுவும் அந்த இடத்துலாம் இல்லை. இன்னும் கீழே இறங்கி சீக்கிரம் இறங்கடா, நான் ஒருத்தர் லேட்டாக இறங்குறான். ஓகே கைஸ், இறங்கியாச்சு. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செஸ்ட் எடுத்து இந்த இடத்துல வச்சிடலாம். 4 செஸ்ட் இருக்குது நம்மகிட்ட. செஸ்ட் எடுத்து இந்த இடத்துல வச்சுருவோம். ஓகே கைஸ், ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இல்லையே, அது இருக்கட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபுட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை. சரி, ஸ்டோனை பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணலாம் கைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்டோனை மைண்ட் பண்ணுவோம். சீக்கிரமாக மைண்ட் பண்ணலாம் கைஸ். நம்மள்கிட்ட கோல்டன் பிக்காக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது. இதை வச்சு டக்குன்னு ஸ்டோனை மைண்ட் பண்ணுவோம். சீக்கிரம் மைண்ட் பண்ணுறோம். என்கிட்ட இப்போ 38, 39 இருக்குது. 40 வந்திருக்கும். 40 வந்துருச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 50, ஒரு எத்தனை கிடைக்கிட்டோ மைண்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஓகே போதும் கைஸ். பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஓகே இப்போ தேவையில்லாத போடலாம். செஸ்ட்டில் வச்சுருந்தோம். காளான் தேவையில்லை, மீன் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு கைஸ் இதுதான் தேவையில்லாதது. நம்ம தேவைப்படாது இதெல்லாம் அந்தளவுக்கு. அதனால் இங்கே செஸ்ட்டில் வச்சுருக்கோம். லாவா, ஐயோ லாவா இருக்காங்க அப்போ. ஐயோ, கோல்டன் பிக்காக்ஸோட லாவாவில் தூக்கி போட்டாங்க. சரியானே போச்சா, என்ன பண்ணுறது இப்போது? பரவாயில்ல, கோல்டன் பிக்காக்ஸ் அது ஒன்றும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது, அதனால் விடுங்க. ஓகே, இப்போ எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஆனால் என்ன ஃபுட்டு மட்டும் நம்மகிட்ட இல்லை, அது அப்புறம் பார்த்துப்போம். ஓகே, இப்போ ஃபுட்டு வரும் பாருங்கள். டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டு வந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம மந்திரம் பார்த்தனால தான் இந்த ப்ரெட் வந்துச்சு. ஓகே, நம்ம கொஞ்சம் அயன் மைண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் தேவைப்படுமே. டேய், நீங்கள் எங்கேருந்து தான் வரீங்க? ஜாம்பிஸ் வேறு வந்துட்டானுங்க. செருப்பாக வந்தாலே சரி பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் மட்டும் மேலே போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். ஐயோ சீக்கிரம் எடுறா, ஏன்டா பார்த்துச்சு. ஓகே எடுத்தாச்சு. இப்போ மேலே போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். லாவாவில் வேறு அடிக்கடி நெருப்பாக இருக்கும். பார்த்தா மேலே போய் கிராஃப்டிங் டேபிள் வேறு வேணும்ல. கிராஃப்டிங் டேபிள் ஓகே, நம்மகிட்ட உட்டு இருக்குது, அதை வச்சு செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கேஸ், கிராஃப்டிங் டேபிள் இதெல்லாம் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது தெரியலையே. நம்மகிட்ட இப்போ கிராஃப்டிங் டேபிள் வேறு வேணுமே, என்ன பண்ணுறது? ஓகே, ஒரு மேஜிக் போட்டு கிராஃப்டிங் டேபிள் அரைச்சிடுவோம். ஓகே, ஆப்ரா டாப்ரா. ஓகே கைஸ், ஒரு கிராஃப்டிங் டேபிள் வந்துடுச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது செஞ்சுருப்போம். ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். எங்கடா இருக்குது ஸ்டோன் பிக்காக்ஸு? நம்ம அயன் பிக்காக்ஸை செஞ்சுக்கலாம் கைஸ். நம்மகிட்ட அயன் இருக்குல்ல, அயன் பிக்காக்ஸே செஞ்சுக்கலாம். ஓகே, அயன் பிக்காக்ஸ் வேணுமே. ஐயோ ஸ்டிக்கு வேறு இல்லையா, வெறுப்புடா. ஓகே, இதை வச்சு ஸ்டிக்கும் செய்ய முடியாதா? டேய் பதுத்துறானுங்க. நம்மகிட்ட தான் உட்டு இருக்குல்ல. இந்த உட்டை வச்சு ஸ்டிக் செஞ்சுப்போம். இப்போ ஒரு அயன் பிக்காக்ஸ். அயன் பிக்காக்ஸ் வரவே இல்லை. திரும்ப பண்ணுவோம். இப்போ வந்திருக்கு கைஸ். டக்குன்னு கிளிக் பண்ணி செஞ்சு வச்சுப்போம்.
ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட் கிடச்சா ரொம்பவே லக்காக இருக்கும். பார்க்கலாம் கிடைக்குதான்னு. ஓகே, அயன் தான் இருக்குது இங்கே. டக்குன்னு அயனை வாங்கி பண்ணிப்போம். டேய் எங்கேருந்துடா வரீங்க நீங்களாம்? விருப்பம் வச்சுருக்காங்களே மோடா. ஓகே கேஸ், அவனை போட்டாச்சு. ஓகே கேஸ், டக்குன்னு மைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அயன் தான் நமக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல்லு. ஓகே, இப்போ கீழே குடிச்சிடலாம். ரொம்ப பிரெட்டை சாப்பிட்டு அப்படியே கீழே குடிச்சிட்றான். ஓகே கைஸ், கீழே குடிச்சாச்சு. டைமண்டு இங்கே ஒரு அயன் தான் இருக்குது. இங்கே எப்படா டைமண்ட் வரும்? கைஸ், நான் கைஸ் டைமண்டு வேறு லெவல் போடு. எடுத்துப்போம் சீக்கிரமாக வாங்கி பண்ணி எடுத்துப்போம்ப்பா. 3 டைமண்ட் கைஸ், 4 டைமண்டா வேறு லெவலு. 5 டைமண்டா செம்ம கைஸ். 5 டைமண்ட் கிடச்சிருக்கு நமக்கு இப்போது. ஓகே, 5 டைமண்ட் கைஸ் வச்சு போதுமே. 5 டைமண்டு. சரி, இதை எடுத்துகிட்டு போவோம் அப்படியே. அதப்பாங்களா, இந்த ஆஸ்ட்ரி செப்பர் அங்கே வந்துச்சு. டேய் நீ எப்பரா கேவுக்கு வந்த? அதப்பாவி நீ எப்பரா வந்த? வாடா க்ரீப்பர் சாவு. க்ரீப்பரை போட்டாச்சு. ஐயோ விச்சா, ஐயோ இவன் வேறு இருக்கானா? டக்குன்னு போட்ட வேண்டியதான். ஐயோ போஷன் தூக்கி போட்டான். போச்சா போஷனை போட்டான். ஐயோ டைமண்ட் வேறு இருக்குது கைஸ் அந்த இடத்துல பார்த்தீங்களா? ஐயோ ஸ்கெலிட்டன் வேறு போடா. ஓகே, டைமண்ட் இப்போ மைண்ட் பண்ணணுமே. இப்போ அந்த ஸ்கெலிட்டனை போட்டு எழுதிடலாம். டேய் போயிடுறா, வெறுப்பேற்றாதுரா. ஐயோ இது இன்னும் கடுப்பேற்றுறான். ஓ சொல்லிட்டே இருக்கேன். ஓகே கைஸ், நம்ம லைஃப் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே டேமேஜ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளால் உயிர் வாழ்ந்தது. ஒரு இடத்துல குழியை தோண்டி வாழ்ந்துக்கலாம் கைஸ். இந்த இடத்துல போட்டால் போதும். டக்குன்னு உள்ளே போயிரு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிளாக். ஓகே, ஐயோ பிளாக். ஐயோ இவன் வேறு வந்துட்டானா? டேய் போடா, நீ வேறு ஏன்டா வந்து டென்ஷன் இருக்கப்போ. ஓகே கைஸ், இப்போ நான் போட்டாச்சு. சீக்கிரம் அவ்வளோதான் கைஸ். இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே வெளியே வச்சுட்டு போவோம். ஓகே கைஸ், அப்பா டைமண்ட் இங்கே தான் கைஸ் இருக்குது. இப்போ முதல்ல மைண்ட் பண்ணுவோம். யாரும் இல்லை, மைண்ட் பண்ணுவோம். 2 டைமண்ட் மட்டும் குத்துறாடிங்கடா. நிறைய டைமண்ட் இருக்குமா? இல்லை கைஸ், 2 டைமண்ட் தான். பரவாயில்ல, 7 டைமண்ட் அப்போ கூட அதுவே அதிகம் தான் கைஸ். ஐயோ இங்கே வேறு இத்தனை பேரா? அப்பா எத்தனை பேர்ரா? சீக்கிரம் போடா. இவனா டம்மி பீஸ் கைஸ். நம்ம எந்த ட்ராகனாலும் அடிக்கணும் இந்த கேமில். அவனால எப்படி இருக்க போகிறான்னு தெரியல. ஐயோ எத்தனை பேர்ரா வந்துட்டே இருக்கீங்களா? இது இவங்களாம் போட்டல்றக்கே இவ்வளோ நாள் ஆயிடும் போல இருக்குங்க. போடா, எப்பா சாவே மாட்டானுங்க. போ அவ்வளோதான், மூச்சு விட்டாச்சு. ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், இவன் முடிச்சிடலாம் சீக்கிரமாக. போடா அவ்வளோதான். க்ரீப்பர்லாம் வெடிக்க வச்சாலே போதும் கைஸ், அடிக்க கூட தேவையில்லை. அம்மாடி அப்பா எப்படி வச்சுட்டு பார்த்தீங்களா? ஓகே கைஸ், குட்டி சாத்தான். ஐயோ இவனா வெறுப்பேற்றுவானே. குட்டி சாத்தான் விட்டுடா, போயிடும்டா. இப்போ ஸ்கூல் போடுறா, அப்புறம் என்ன வந்து ஆடுறா. ஐயோ இவன் வேறு இப்படி பத்துறானே. அச்சு போட்டலாம், அவ்வளோதான் அச்சாச்சு. க்ரீப்பர் வேறு டென்ஷன் ஏற்றிடுது, சாவு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாரையும் அடிப்பேன். ஏன்டா இந்த வேறு இத்தனை பேர் மைண்டிங்க்கு தான் நான் வந்துட்டு ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணலாம். நீங்கள் எதுக்கு எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நானே ஒன்றும் பண்ணலை. இந்த ஆஸ்ட்ரிச் என்ன கைஸ் அப்பப்போ இங்கே வந்துடுது. என்ன கைஸ் ஒன்றும் புரியல, எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரில. சரி அது அப்புறம் பார்த்துப்போம். எப்போ ஆஸ்ட்ரிச்சை பாருங்க எல்லாரையும் பொழக்குது. இதுவே போதும் போல் நமக்கு. எத்தனை ஆஸ்ட்ரிச், அதுவும் கேவுக்குள்ள. எந்திரமானு இதான் சான்ஸு கைஸ். டக்குன்னு ஓட்டை போட்டோம். ஓகே ஓட்டை போட்டாச்சு. வா வந்து பாரு, அடிச்சு பாருலே, அடிச்சு தான் பாரு. அவ்வளோதான், டக்குன்னு போட்டுருவோம். ஐயோ இவன் வேறு அடிக்கிறாங்க. சொல்லியிருந்தா கூட எப்படி அடிக்கிறான்னு தான் புரிய மாட்டேங்குது. வா 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 அடிக்கிறாங்க அப்போ கூட. சீக்கிரம் வாடா. அவ்வளோதான், போடு ஒரு எண்டர்பல் கொடுத்துருக்கான் வேறு லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க போட்டல் இவன் இத்தனை பேர் தான் வந்துட்டே இருக்கீங்களா? அது எண்டர்பல் எடுக்காமல் போய்க்கணும். அப்போ நல்ல வேலை எடுத்துட்டேன். டார்ச்சும் தேவையில்லை. எலும்பு கூடு வேறு இங்கே தான் இருக்கானா இன்னும்? ஏய் ஏன்டா அப்படி என்னை சாவடிக்கிற?
போடு 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 போடு. அவ்வளோதான். இன்னும் 2 மணா வேலை வந்து டக்குன்னு போ, டக்குன்னு டக்குன்னு வேலை செய்கிறா சீக்கிரமா. ஓகே, இந்த இடத்துல நமக்குன்னு விடணும். ஓகே சீக்கிரம். அவ்வளோதான். ஏய் சீக்கிரம் வாடா, வெறுப்பேத்தாதடா. டேய் தம்பி எங்கப்பா போனா? என்னடா இருக்கானா? ஓடு நீ தான் வரவே கூடாது. பாருங்க 2 பேரும் எண்டர்பல் கொடுத்துட்டானுங்க. வேறு லெவல் தான். பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே அப்பா இவனுங்க ரொம்ப டென்ஷன் ஏற்றுறானுங்க நம்மளை. அப்பா இதெல்லாம் அதிக 2 செகண்ட் ஆகாதுடா. அம்மா அயன் கொடுத்துருக்கான் வேறு லெவலு. இவெல்லாம் அயன் தரமாட்டான், ரேராக தான் வச்சிடறான். அம்மா என்னடா புளிக்குள்ள வந்துட்டான். ஐயோ புளி என்ன இவ்வளோ பெருசாக போகுது. சரிம்மா மேலே போகணும். ஓகே புளி உள்ள மூடணும். சரி அப்போ பார்த்துப்போம். வெறுப்பேற்றுலாம். ஓகே மூடி விட்டுலாம். ஓகே மூடியாச்சு. ஓகே இதை கொஞ்சம் வச்சு விடுவோம், ஏன்னா அடிப்பாங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. ஓகே வச்சு விட்டாச்சு. டேய் வருவேடா, ரொம்ப தூரத்துலேருந்து வர பார்க்குறோம். வரான்னு தான் நினைக்கிறேன். வரானா? ஓகே இவன் வருவான். இவனை மட்டும் பார்ப்போம். ஓகே வாங்கடா சீக்கிரம். ஓகே கைஸ் வேறு லெவலு. ஓடு 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 ஓடு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே வாங்கடா. இந்தா காணா போயிட்டாங்க. ஐயோ திரும்ப இங்கே காணா போயிட்டாங்க சொல்லுங்க. அது பிளாக்கெல்லாம் ஒச்சு வேறு போயிருக்கானுங்க, என்னன்னு தெரில. சரி வாடா சீக்கிரம். ஒருத்த வேறு காணா போயிட்டான். ஓகே அவ்வளோதான், வேறு ஏதாவது போட்டாச்சு. சீக்கிரம் வா. வாலே செத்த போயிலே வாலே. அவ்வளோதான் அன்ட்டு போட்டாச்சு. இந்த ஆஸ்ட்ரிச் பாருங்க எல்லாத்தையும் போட்டு பொழக்குது. இதுவே நமக்கு போடுங்க கேவல ஒரு பாடி கார்டு மாதிரி இருந்தது. நான் ஒருத்தன் வந்து டென்ஷன் ஏற்றிட்டு இருப்பான். போடா அவ்வளோதான் வேஸ்ட்டான். முதல்ல மேலே யாரும் போகணுங்க. இப்போ மேலே போகிறக்கு வேறு வழி தெரியுமா? ஐயோ ஐயோ சீக்கிரம் போவோம். சீக்கிரம் போடா, விருப்பப்படுறாங்க. ஓகே சீக்கிரமாக மேலே போகிற வழியை மேலே பார்ப்போம். கோல்டு வேறு கோல்டு கற்றுக்கு சீக்கிரமாக கோல்டு மைண்ட் பண்ணிப்போம். கோல்டே மைண்ட் பண்ணவே இல்லை வந்ததுலேருந்து. இப்போ அது கோல்டு மைண்ட் பண்ணிப்போம். லேக் ஆகுது. ஓகே மைண்ட் பண்ணி வச்சு. ஓகே எதை தூக்கி போடலாம்? ஓகே சிக்கன் எதுக்கு நம்ம சாப்பிட மாட்டோம். ஏதாவது நாய் வந்தால் சாப்பிட்டோம். சரி போவோம். இங்கே கொஞ்சம் கோல்டு இருக்கா? இதையும் மைண்ட் பண்ணிப்போங்க. தேவைப்படுங்க எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி வச்சுப்போம். கடைக்கெல்லாம் மைண்ட் பண்ணி வச்சுப்போம். நான் ஒருத்தேன் தச்சு ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. வேறு எதுவும் இல்லை. ஐயோ எத்தனை பேரா? எத்தனை பேரா? இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ள மேலே போயிடலாங்க. இதெல்லாம் பண்ணிடலாம். போதும் 7 டைமண்ட் கழிச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? சீக்கிரம் அதான் அவ்வளோதான். மேலே போகிற வழியை வேறு போயிருந்தேங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே மேலே வந்தாச்சா? அவ்வளோதானா? நான் கூட ரொம்ப தூரம் இருக்குன்னு நினச்சேன். வந்தாச்சு காசு. ஓகே ஒன்றும் தேவையில்லாததெல்லாம் செஸ்ட்டுக்குள்ளே வச்சுருவோம். தேவையில்லை ஸ்டிக்கு தேவையில்லை, உட்டி இருக்கட்டும். அதுக்கு சாந்தி தேவையில்லை. வாட்டர் ப்ளஸ்லாம் எனக்கு ஓகே கேஸ். இது ஃபஸ்ட்டு முதல்ல மேலே போகணும். கிராஃப்டிங் டேபிள் யூஸாக. ஓகே மேலே போகணுமே. ஓகே டக்குன்னு மேலே போயிடலாம். டிங். ஓகே கேஸ் மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகணுங்க. ஓகே கேஸ் பார்த்தா வீட்டுக்கு போகணும். ஓகே வீடு பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போவோம். இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க இதுதான் நம்ம வில்லேஜ். ஆமாங்க சீக்கிரமாக போவோம் கைஸ். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. சீக்கிரம் போவோம்.
இந்த இடத்துல தான் நம்ம வந்தோம். ஆமாம், ஓகே கைஸ். இந்த பன்னி குட்டீஸ்லாம் இங்கே தான் இருக்கா? எஸ், ஹாய். ஓகே, சீக்கிரமாக போடா, வெறுப்பேட்டாதடா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு எண்டு கொண்டாச்சு. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லாம் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, பாய் பாய்.